வணக்கம். கடகராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025. கடகராசியான உங்களுக்கு சர்வ கிரகங்கள் பயிற்சி பெற்றால் நற்பலன்களாக இருக்குமா, கெடு பலன்களாக இருக்குமா என்ற கேள்வி இருக்கும். கடகராசியான நீங்கள் ஒரு உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வருவதும் போவதுமாகத்தான் இருக்கும். சற்று கடினமான காலங்கள் என்றால் அஷ்டமத்தில் கிரகங்கள் அமருவதுதான். அஷ்டமத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் வாழ்க்கையே வெறுக்கக்கூடும். எவ்வளவு போராடியும் வெற்றி கிடைக்காது. துன்பங்களும் சோதனைகளும் மனவேதனைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக வரும்போது உறவுகளாவது நமக்கு உதவியாக இருப்பார்களா என்றால் பகையாளிகளாக மாறும்போது மனம் கஷ்டப்படும். இதையெல்லாம் செய்வது கிரகங்கள். உறவு பகைகளை கொடுப்பது கிரகங்கள். நம்பிக்கையானவர்கள் துரோகங்களை செய்வது கிரகங்கள். துரோகத்தின் உச்சகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு கேதுக்களோ நல்ல இடத்தில்தான் இருக்கிறார்கள். எப்போ 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி போடக்கூடிய பதிவு இது. இந்த நேரத்தில் கூட ஓரளவுக்கு உங்களால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருக்கிறது. சனி பகவான் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவானால் உங்களுக்கு பெரிதளவு தொல்லைகளை கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார். ஆனால் சனி பகவான் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு கொடுத்த பல வகையான கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர இன்னும் பல ஆண்டுகளாகும். அவ்வளவு இழப்புக்கள், அவ்வளவு அவமானங்கள், பொருள் இழப்பு, சொத்து இழப்பு, உறவு சிக்கல், உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல், குடும்பத்தில் ஏற்பட்ட பல வகையான கஷ்ட நஷ்டங்கள், இது அனைத்துமே கிரகங்கள் தவறான இடத்தில் அமர்ந்தால் இத்தகையான கெடு பலன்கள் என்பது கட்டாயம் வரும். கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, மேச முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். ஒரு கிரகம் மாறினால் இன்னொரு கிரகம் வந்து துன்பத்தை கொடுத்தால் எப்படி தாங்க முடியும்? தாங்க முடிகிறது கஷ்டமான விஷயம்தான். சொல்ல வேண்டியது நன்மையோ தீமையோ கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்கும் என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கர்மா என்னென்னு தெரியுங்களா? கர்மா கெட்ட இடங்களில் கிரகங்கள் அமரும்போது கர்மாக்கள் செயல்படும். நாம் செய்த நன்மையோ தீமையோ பூர்வ புண்ணிய பலனுக்கு தக்கவாறு அவைகள் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது நற்பலன்களை தராது, கெடு பலன்களை தான் தரும். எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா, 8ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை தந்துவிட்டார். இப்பொழுது அந்த 8ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார். எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு துன்பமாக இருக்கு, ராகு பகவானும் வந்து அமர்ந்தால் என்ன ஆகுமோ என்கின்ற பயம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது வழியை காட்டும். இதனால் வரைக்கும் நம்பி இருந்த உறவுகள், இதனால் வரையில் நீங்கள் நம்பி இருந்த தொழில், இதனால் வரையில் உங்களை சுற்றி இருந்த பல வகையான போலியான சொந்த பந்தங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிவிட்டது. இப்பொழுது வாழ்வா
அல்லது தாழ்வாய் என்கின்ற நிலையில்தான் கடகராசியான நீங்கள் இருக்க முடியும். எதையாவது செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்கின்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும். தடைகளும் ஒரு தடங்கல்களும் உங்களை செயல்படுத்த விடாமல் பல வகையான எதிர்ப்புகளும் நித்தமும் சந்திக்கும் கடகராசி. இந்த பலன்களாகப்பட்டது சிறு வயதில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனையாக இருக்காது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளாக இருக்காது. ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத் தலைவன் அல்லது குடும்பத் தலைவி பொறுப்புகளை சுமக்கிறவர்களுக்கு தான் அதிகப்படியான துன்பங்கள் இருக்கும். அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவானும் மாறப்போகிறார். முதலில் 3ஆம் மாதம் 2025 சனி பகவான் மாறுவார். அஷ்டம சனி விலகியாச்சு. சனி பகவான் கர்மக்காரகன். வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான நன்மையோ தீமையோ அதற்கு தக்கவாறு உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த இடத்தின் பலனையும் சேர்த்து அவர் கொடுத்து தான் ஆகணும். அதை மாற்ற யாரால முடியாது. சனி பகவான் கர்மக்காரகன், கர்மாவை கழிப்பார். குரு பகவான் தர்மக்காரகன். அவர் நல்ல இடங்களில் வரும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தர்ம பலன்களை கொடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். ராகு கேதுக்கள் மாய கிரகங்கள். மாய கிரகம்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவானை நம்பிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எதிரிகள் யாருன்றது கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெளிவுபட காட்டுவார். இந்த சொந்தங்களை நம்பினது தப்பு, இந்த உறவை நம்பினது தப்பு, பொருளை ஏமாத்தினாங்க, பணத்தை ஏமாத்தினாங்க, மனசு வலிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாங்கல்ல அப்படின்றத உங்களுக்கு கண் முன்னாடி செய்து காட்டக்கூடிய எதிரிகளையும் துரோகிகளையும் ஏமாற்றக்காரர்களையும் கண் முன்னாடியே காட்டுவது சனி பகவான். ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது. மறைமுகமான நோய், மறைமுகமான தவறு, மறைமுகமாக ஏமாற்றம், மறைமுகமாக உங்களை அழிக்கக்கூடிய சக்திகளை உருவாக்கக்கூடியவர். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பலனை கேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பலனை கேட்டதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. நமக்கு இப்படி வந்தால் நாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். கடகராசி. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமருவார். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமரும் இதே காலகட்டத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று பாக்கியஸ்தானத்திற்கு போவார். ஒன்று நல்லா கேட்டுக்குங்க. 4 கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராடினாலும் வெற்றி கிடைக்கும். இப்போது குரு பகவானும் பயிற்சி ஆகிடுவார். 12ஆம் இடம் விரயம். ராகு பகவான் 8ஆம் இடம் கெடுதல். கேது பகவான் 2ஆம் இடம் மிக கெடுதல். சனி பகவான் ஒருவர் மட்டும். அவரால் இந்த 3 கிரகங்களையும் சமாளிக்கணுன்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த கஷ்ட காலம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? ராகு கேதுக்களில் மிகவும் கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் 2 கேது வருவது, 8 ராகு வருவது. இது மிகவும் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம். இன்னும் பிரச்சனை வந்தால் நாங்கள் எப்படி தாங்கிறதுன்னு கேட்காதீங்க. இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு கடைசியாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லக்கூடிய பதிவு. ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்து ராகு கேதுக்கள் பலமாக இருந்து இப்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சுமம் பலமாக இருந்தால் பாதகங்கள் குறைந்தே காணப்படும். இருந்தாலும் நீங்கள் விழிப்புடன் இருப்பது தான் நல்லது. சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை தந்துவிடும். காரணம், அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. இந்த பாதகத்தை மட்டும் நீங்கள் தாங்கிவிட்டால் மிகப்பெரிய ஒரு பலம் என்ற சக்தி உங்கள்கிட்ட வந்துடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் மாறும்போது பலன்களும் மாறும்.
கிரகங்கள் மாற்றம் பெறும்போது நற்பலன்கள் தீய பலன்கள் கலந்தே நடக்கும். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு 8லே அமரக்கூடிய ராகு பகவான் சனி பகவானை விட அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார். இது மறைச்செல்லாம் பேசக்கூடாது, உண்மைப்படி சொல்லிடணும். சனி பகவானை விட இன்னும் மோசமாக செய்வார். எப்படி செய்வார்? மறைமுகமாக தான் உங்கள்கிட்ட இருந்து பொருளை பறிக்கிறது, உங்கள்கிட்ட இருந்து சொத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது, ஏன் உங்களை நல்லபடியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சக்திகள் இனிமேல் உங்கள் கண் முன்னே கட்டாயமாக தெரியும். மறைமுகமாக செய்து வந்த சதிகள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வழிகளை தான் நீங்கள் தேடணும். 2லே கேது பகவான் அமர்வது குடும்பம், வாக்கு, தனம், இந்த 3ஐயும் காப்பாற்ற முடியாமல் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி, அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் குரு பகவான் பலமாக இருந்தால் தான் முடியும். குருவும் விரய குருவாக வர்றார். விரய குரு நன்மைகளை செய்ய மாட்டார், விரயங்களை தான் தருவார். விரயம்னா என்ன? உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பாதி விலைக்கு கேட்பாங்க, வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையை சுத்தமாக அருந்து போகிற அளவுக்கு, மனம் வலிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. பொறுமையாக கையாளணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது கெட்ட காலம். இந்த கெட்ட காலத்தில் நன்மைகள் நடக்கும் என்பதை மறந்துவிட்டு வரக்கூடிய தீமைகளிலிருந்து எதையெல்லாம் செய்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் முழுசாக உணரணும். மன தைரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. மன தைரியமாக எவ்வளவு தைரியமானவங்க நாங்கள் இன்றைக்கி வளவளத்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கின்ற வலியும் வேதனையும் உங்கள்கிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க, நீங்களும் வாழலாம், உங்களாலேயும் வாழ முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கும், ஒரு வழி இருக்கும். இது கெட்ட காலம். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் அவர் பயிற்சி ஆவார். அவர் ஜென்ம ராசிக்கு தான் வருவார். இந்த நேரம் சரியில்லை. சனி பகவான் ஒருவர் மட்டும் உங்களை காப்பாற்றணும். அவரால் முடிந்த அளவுக்கு தான் காப்பாற்ற முடியும். பொறுமையாக உக்காந்து யோசனை பண்ணுங்கள். பதட்டம் வேணாம், கோபம் வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 3 பலமான கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் ஒருவர் மட்டும் முடிந்த அளவுக்கு காப்பாற்றுவார். இதனுடன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பலமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, மீண்டு வர வழி இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் தசாவும் சரியில்லைன்னு வச்சுக்குங்க, இந்த நேரத்தில் மன தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. கஷ்டப்பட்டவங்களால் தான் நன்மையை அடைய முடியும். துன்பம் அடைந்தவர்கள்தான் வாழ்க்கையில் இன்பமான வழியை காட்ட முடியும். இது சோதனை காலம், கஷ்ட காலம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சனி பகவான் மட்டும் மாறிட்டால் வாழ்க்கை மாற போகிறதில்ல. சனி பகவான் மாறினால் ஏற்கனவே இருந்த துன்பங்கள் குறையும், லாபங்கள் இருக்காது. லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அவர் நல்ல இடத்துக்கு வந்தால் தான் பொருளாதார உயர்வு இருக்கும். அவர் 12ஆம் இடத்திற்கு வருவார். அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வருவார். அதற்கு பிறகு தான் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. உங்கள் சோதனைகளும் உங்கள் வேதனைகளும் செயல்பட முடியாத பல வகையான தடைகளிலிருந்து மீண்டு வரலாம். இதிலிருந்து கூட உங்களுக்கு பல வகையான அனுபவ பாடங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களை நீங்கள் வாழ வைப்பதற்கு அனைத்து வகையான வழிகளையும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லைன்னா அவங்க பிணத்துக்கு சாமான்றதை நிரூபித்து காட்டுவாங்க உங்கள் கண்ணு முன்னாடி. உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வரும். நீங்களும் மற்றவர்களைப் போல் சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரும். பொறுமையாக மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சாவே போதும். கடகராசிக்காரங்க மனம் கலங்காதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. இன்னும் குரு பகவான் பயிற்சி பெற்று அடுத்த பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா,
அவசரம், ஆத்திரம் அறிவுக்கு சத்துருவாக மாறிடும். இன்னும் கிரகங்கள் கொடுத்தா தான் நம்மளால் பெற முடியும். அவர்கள் கொடுக்காததை நாம் பெறணும்னு நினச்சாக்கா கடினமாக கஷ்டங்களை கொடுத்துரும். இறைவனுடைய வழியில் உங்களுடைய ஆசையும் எண்ணத்தையும் உங்களுடைய பயணத்தையும் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் விட்டுட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்குங்க. வரக்கூடியது கெட்ட காலம், அதற்கு அடுத்தது நல்ல காலம் வரும்போது இழந்ததை பெறலாம், நீங்களும் நல்ல நிலைக்கு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.